ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கரா ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். வாங்க, ஒரு பிளேட் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேங்க. இப்போ ஒரு 1/2 kg அளவுக்கு நான் சங்கரா ஃபிஷ் வாங்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த ஈரப்பதத்துலேயே நான் இப்போ அதை ஒத்தி எடுக்க போகிறேங்க. தண்ணியெல்லாம் போட வேண்டாம். இதுலேயே நல்லா அந்த மசாலா கோட்டிங் எல்லாம் நல்லா செட் ஆகுங்க. இது போலவே எல்லா ஃபிஷ்ஷும் நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா ஃபிஷ் நிஜமாலுமே நல்ல டேஸ்ட்டுங்க, நல்ல ருசியாகவும் இருந்தது. மீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மீன் சாப்பிடலாங்க. இது போல் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தவா ஃப்ரை தாங்க செஞ்சு எடுக்க போகிறேன். ஒரு கறி லீவ்ஸ் வைக்கிறேங்க. ஏன்னா அதோடய ஸ்கின் மேலே பிரியாமல் வரும். அது மேலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா, எனக்கு வாழை இலை கிடைக்கலங்க, அதனால் இது மாதிரி செய்கிறேன். இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த பக்கம் ஒரு நிமிஷம், 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடுங்க. திருப்பி விடும்போது பார்த்துங்க, எண்ணெய் தெறிக்காமல் செய்யுங்க. இப்போ இந்த கறி லீவ்ஸ் எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குங்க அந்த கறிவேப்பிலையோட மனம். இது போல் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வாங்க, சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.